அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி தேவையில்லாம பேசுற பேச்சை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி செல்வி சமையலுக்கு ஒத்தாசையா இருந்ததுனால வீட்டில் எல்லா வேலையும் ஈஸியாக இருந்தது. இப்போ நாமளும் மெஸ்ஸுக்கு போயிடும், அமிர்தா மட்டும் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு நம்ம பாக்கியா வந்து அவங்க வீட்டில் வேலை செய்யறதுக்காக ஒரு லேடியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமையல் வேலையை பார்த்துக்க போகிறது இவங்க தான். இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க, உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு எதுன்னு பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. பாக்கியா இப்படி சொல்கிறத கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து அவங்களோட முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து வேலை பார்க்க சொல்லி அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்ட கையோட ஈஸ்வரி வந்து, இங்கே பாரு பாக்கியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் வீட்டில் இருக்க டைம் இல்லை, ரெஸ்டாரண்ட் அப்படி இப்படின்னு ஓடுறேன்னு சொல்லி தான் வீட்லேயே சமைச்சிட்டு குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்கிறோம். அதுதான் உங்கள் பசங்க 2 பேரும் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே, நீ ஏன் கொழுப்பேறி போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்கி வந்து, இங்கே பாருங்க அத்தை, சமையல் தானே உங்களுக்கு பிரச்சனை, இதுக்கப்புறம் அந்த வேலையை இவங்க பார்த்துப்பாங்க, நான் என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எல்லாம் சரிதான், அவள் சமைச்சிருவா, நீ கொண்டு வந்த ஆள், நீயும் உன்னோட மெஸ்ஸில் போய் சமைச்சிட்ருப்ப, ஆனால் அவளுக்கான சம்பளத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து, இங்கே பாருங்கத்த, அதுதான் எழில் செழியன் 2 பேரும் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா வீட்டில் இருங்கன்னு சொன்னாங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கான அமௌண்ட்டு கொடுப்பாங்க, அவங்க சமையல் வேலையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம செழியனுக்கும் சரி எழிலுக்கும் சரி ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏன்னா, அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வீட்டை பார்த்துக்கிறதா பொறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க 2 பேருமே யோசிச்சாங்க. இதனால் வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை பூகமாக எல்லாமே வெடிக்க போகுது. ஏன்னா, செழியன் ஒரு பக்கம் தான் ஒய்ஃப் ஜெனி வந்து பசங்களை பார்த்துக்கிறா, சமையல் வேலை தெரியாது அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம எழில் வந்து அமிர்தா தான் எல்லா வேலை செஞ்சிட்ருக்கா, ஆனாலும் பாட்டி எதையாச்சும் ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நாம் எதுக்காக ஆளை வச்சு வேலை செய்யணும், நம்ம தனித்தனியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.